ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேத புத்தகத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்ததாகவும், அந்த குளத்தில் நிறைய வியாதியஸ்தர்கள், சரீரத்தில் வியாதியோடு இருந்தவங்க நிறைய அந்த குளத்தில் அமர்ந்திருந்தார்களாம். காரணம் என்னன்னா, அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த குளம் கலக்கப்படும், தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவார். அப்போ யார் முந்தி அதில் இறங்குகிறார்களோ அவங்க சொஸ்தம் அடைவார்கள், அவங்க சுகமாக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அந்த குளத்தை சுற்றி நிறைய வியாதிக்காரர்கள் இருந்தாங்களாம். ஆனால் இன்னொரு புறத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதே காலகட்டத்தில் இயேசுவானவர் வாழ்ந்து வந்தார். இயேசுவானவருடைய ஊழியம் நமக்கு தெரியும். எங்கெல்லாம் அவர் போனாரோ அந்த இடத்துலெல்லாம் வியாதிகளை சொஸ்தமாக்கினார். வியாதியஸ்தர்களை கண்டாலே அவர்களை சுகமாக்கினார். குருடரின் கண்களை திறந்தார், செவிடரின் செவிகளை திறந்தார், ஏன் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, அவ்வளோ பெரிய சுகம் கொடுக்கிற ஆண்டவர் இயேசு அங்கே இருக்கும் பொழுது இவ்வளவு திரளான வியாதிக்காரர்கள் இந்த குளத்தில் வந்து இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுலேயும் வேதம் குறிப்பிட்டு சொல்லுது, 38 வருஷமாக வியாதியோடு இருந்த ஒரு மனிதர் அங்கே இருந்தார்னு வேதம் சொல்லுகிறது. என்னுடைய இருதயத்தில் வந்த கேள்வி அதுதான். இயேசுவானவர் அங்கே இருக்கும் பொழுது, எளிதாக ஆண்டவர் சுகம் கொடுக்கும் பொழுது ஏன் இந்த இடத்துல வந்து அநேகர் காத்திருக்கணும்? அப்போது பாருங்கள், இயேசுவானவர் சுகத்தை கொடுக்கிறவர், இயேசுவானவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனாலும் அவருடைய கீர்த்தி, அவருடைய செய்தி, அவர் சுகம் கொடுக்கிறவர் என்கிற செய்தி ஒருவேளை நான் நம்புகிறேன் இந்த ஜனங்களுக்கு போய் எட்டலை. அதனால தான் இந்த பெதஸ்தா என்கிற குளத்தில் எப்போ தண்ணீர் கலங்கும், எப்போ நான் சுகம் அடைவேன்னு அந்த ஜனங்கள் காத்து கொண்டு இருந்தார்களா? இன்றைக்கும் நிறைய பேர் உண்டு, இயேசுவானவர் சுகம் கொடுக்கிறவர், இயேசுவானவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை தெரியாத ஜனங்கள், இதுவரைக்கும் ருசித்திராத ஜனங்கள், இதுவரைக்கும் அறியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவை சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது, அது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. காரணம், அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நல்லவர் என்பதையும் அவர் அற்புதம் செய்கிறவர் என்பதையும் நீங்கள் நிச்சயமாகவே அநேகருக்கு கூற வேண்டும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.